வரிக்குதிரையின் வரியை கூட எண்ணிவிடலாம், ஆனால் திமுக போடுகின்ற வரியை எண்ண முடியாது என முன்னாள் அமைச்சர் காமராஜ் விமர்சித்துள்ளார். 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்தும், நியாய விலைக் கடைகளில் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்தும் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 800க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு விடியா அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபால், அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம் மற்றும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்கள் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். 3 ஆண்டுகள் தொடர்ந்து மக்களை அல்லல்படுத்துகிற ஆட்சியாக திமுக இருந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரிய அமைச்சர்கள், வரிக்குதிரையில் இருக்கிற வரியை கூட எண்ணிவிடலாம், திமுக போடுகிற வரியை எண்ணவே முடியாது என்கிற நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் வரி. திமுக ஆட்சிக்கு வந்து 5% மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். மின்சார கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்துதான் மக்கள் இன்றைக்கு அவதிப்படுகிறார்கள். அதே போல சிறு குறு விவசாயிகள் அவதிப்படுகிறார்கள். தொழிலாளர்கள், தொழிற்சாலைகள் வைத்திருக்கிற அருமைக்குரிய நண்பர்கள் அவதிப்படுகிறார்கள். அதே போல வியாபாரிகள் அவதிப்படுகிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்கிற வகையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். உடனடியாக மின்சார கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்துகிறோம். மின் கட்டண உயர்வுக்கும் நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசுக்கு எதிராக நாகர்கோவிலில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பச்சைமால் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான பெஞ்சமின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மின்கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் ரேஷன் கடைகளில் பாமாயில், பருப்பு உள்ளிட்ட பொருட்களை விநியோகம் செய்யாததை கண்டித்தும் முழக்கமிட்டனர். தமிழகத்தில் 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுகவை கண்டித்து அதிமுக சார்பில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையில் அண்ணா சிலை முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகளும் ஏராளமான தொண்டர்களும் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கும் விடியா அரசை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின் கட்டண உயர்வு, நியாய விலைக் கடைகளில் பருப்பு, பாமாயிலை நிறுத்த முயற்சிப்பது என தொடர்ந்து மக்கள் விரோத போக்குடன் செயல்படும் விடியா அரசை கண்டித்து திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியம் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மக்கள் விரோத அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை வஞ்சிக்கும் திமுக அரசை கண்டித்து திருவண்ணாமலை மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பாக கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளரும் அம்மா பேரவை செயலாளருமான பெருமாள் நகர் ராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.